நாட்டுக்கட்டையா இருந்தாலும் சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி சிக்கு இல்ல, நல்ல கட்டை, பியூட்டிஃபுல் வுட். எந்த பொம்பளையாவது அசிங்கன்னு சொல்லி இருக்கியாடா? சேலை கட்டி இருந்தா போதும். சிக் வர. உன் பேர் என்ன? கனகாம்பரம். அதான் மணக்கிற. ஐயா, கனகாம்பரம் எங்க மணக்கும்? அடச்சே, உன் மேல அடிக்கிற கருவாட்டு வாடைய சொன்ன. கனக்ஸ், இன்னையில இருந்து எனக்கு நீதான் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும்னு சொன்னேன். ஆமா, ஒரு 10 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்துட்ட. ஐயா, சம்பளத்தை அட்வான்ஸா கொடுக்கலாமான்னு கேட்டேன். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. என்ன தனியா அனுப்புறீங்களா? ஒண்ணும் இல்ல, கோகுல் பாதியில விட்டு போயிட்டான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கம்பெனி கொடுக்கலாமா? What happened? Come on. Okay. எங்க போய் தொலைஞ்சானுங்க? நல்லா கழுவுறா? இவ்வளவுதானா கழிச்சிருக்கியா? வெள்ளவளே அங்க பாருங்க. நல்ல படிக்கிற நேரத்துல வந்து வீரமா காணுங்க. யாரும் வராம இருக்க, போய் பாருங்களான்னாக்கா இங்க வந்து எவ்வளவு வாங்குறீங்க? எங்களுக்கு நீ ஏமாத்திட்டா? முதல்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகட்டும்டா, அதுக்கப்புறம் நீ. போகலடா. என்னாச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. செல்ஃப் எடுக்கல. சொல்லி வச்ச மாதிரி இந்த பசங்களை காணோம். என்ன பண்றேன்னு தெரியல. பரவாயில்ல, வாங்கி சேர்ந்து தள்ளுவோம். ஏய், தள்ளுங்க. இன்னும் ஃபோர்ஸா தள்ளுங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். கனகா, நான் ஒண்ணு கேட்கறேன்னு தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க. நீ எங்க குடி இருக்க? மாந்தாப்பு காலனில. அந்த காலனில ஒரு அம்மன் கோயில் இருக்க, அது என்ன அம்மன்? முண்டகண்ணி அம்மன். முண்டகண்ணி. நானு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முண்டகண்ணிக்கு பூ போட்டு கும்பிடுறது வழக்கம். இன்னைக்கு பூ வாங்கிட்டு வந்துட்டேன். காலேஜுக்கு வர அவசரத்துல போக முடியல கோயிலுக்கு. அதனால பூ வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அம்மனுக்கு கொடுத்தா என்ன, உனக்கு கொடுத்தா என்ன? வச்சுக்கிறியா? வேண்டாங்க. ஏன் முழ பத்திரையா? தலையில சும்மா இருக்குல்ல, நான் உதவி பண்ணட்டுமா? கூட இறக்குங்க. கூடையவா? சரி, இந்தா. கங்கா, என்ன தனியா நின்னுட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட் பரிமளாவை காணோம்? கேண்டீன்ல இருப்பா. கங்கா, உங்ககிட்ட தனியா பேசணும். சொல்லுங்க. கங்கா, ஐ லவ் யூ. இந்த வார்த்தையை நான் சொல்லும் போதெல்லாம் நீ விலகி போயிட்டு இருந்த. இப்போ நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்க. நீ மட்டும்தான் நெருங்குறியா, இல்ல உன் மனசும் சேர்ந்து நெருங்குதான்னு எனக்கு தெரியல. சொல்லு ப்ளீஸ். கங்கா, இந்த விஷப்பரிச்சிக்கு பதில் சொல்லாமலேயே பிரேமோட பேசி பழகி சமாளிக்க முடியாதா? ஒரு 3 மாசம் தானே. ஒரு பொண்ணு நினைச்சா முடியாத விஷயமே இல்ல. இருக்கலாம். அந்த பிரேம்குமார பத்தி தெரியும்ல, நேரடியா பதில் சொல்லாம தப்பிக்கவே முடியாது. அப்ப அவன் எதிர்பார்க்கிற அந்த பதில சொல்லிடு. ஆமா கங்கா, நீ காதலிக்கிறதா நடிக்கிறத தவிர வேற வழி இல்ல. அப்படி என்ன கட்டாயம்? பிரேம் அப்பா கிட்ட நாம கொடுத்த நம்பிக்கை தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் நோயாளி. வைத்தியத்தை வார்த்தையில கொடுக்குறோம், அவ்வளவுதான். நாம படிச்சவங்க மத்தவங்களுக்கு முன்மாதிரியா நடந்துக்கணும். சாகுற வரைக்கும் பிரேமோட மனசு சஞ்சலப்படக்கூடாதுக்காக நீ நடிக்கிற நடிப்பு உன் புனிதத்தை கெடுத்துருமோ, கற்புக்கு கலங்க வந்துருமோன்னு நினைக்காத. நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது மத்தவங்களை பத்தி என்ன கவலை?
அதே சமயம் மத்த பெண்கள் போல நீ இல்லைங்கிறது தெரியும். மனிதாபிமானத்துக்காக போடுற வேஷத்துல நடிக்க வேண்டிய பாத்திரம் நல்லதா இருந்தானே கெட்டதா இருந்தானே. பிரேமிகிட்ட இப்ப நீ பழகிட்டு இருக்குது எப்படி பொய்யோ அதே மாதிரி காதலிக்கிற சொல்ல போறதும் பொய் தானே. பயப்படாதுங்க பாப்பா. கங்கா, பிரேம்குமார் காலேஜ் நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்ல. என்ன கங்கா பேச மாட்டேங்கிற? கங்கா, ஏன் போன வச்சுட்ட? சொல்லு. முழிச்சுட்டு தான் இருக்கியா? தூங்கிட்டியோ நினைச்சேன். போன் அடிக்குதே, காதல விழல? கங்கா, தயவு செஞ்சு மறுபடியும் போன வச்சிடாத. என்ன வெறுத்துறாத. விரும்பலன்னு சொல்லிடாத. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. எனக்கு எதிராக முடிவு இருந்தா நான் இப்பயே சத்து போயிடுவேன். சொல்லு கங்கா, சொல்லு ப்ளீஸ். நிஜமாவா சொல்ற? Yes, I love you. இது உண்மையா இருந்தா நான் சொல்றத கேப்பியா? சொல்லுங்க. நாளைக்கு என் பர்த்டே. அதுக்கு நீ கட்டாயம் வரணும். வந்தா நீ சொன்னது உண்மை, வரலனா நீ சொன்னது பொய். Many more happy returns of the day. Thanks. Ganga, I love you. I too. நீதான் என் வருங்கால மனைவின்னு நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். ஐயோ, என்னங்க இது? அப்ப நீயே சொல்லு.
எப்படிங்க? ப்ளீஸ் இப்ப வேண்டாம். அப்போ என் சந்தோஷத்துக்காக என்ன பத்தி உன் மனசுல இருக்கிறது நீ பாடு. கங்கா, ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என் வருங்கால மனைவி கங்காவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்.